நைட்டு தூங்க போகையிலேயே நாளைக்கு போகி பண்டிகை காலையில 4 மணி 5 மணிக்கெல்லாம் வெள்ளனை எந்திரிச்சு எல்லா வேலையும் விடு விடுன்னு பார்த்துட்டு 6 மணிக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு நினைச்சேன். மணி 9 ஆயிருச்சு. இந்த அடுப்படிகளையே தான் குடஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலை பார்த்த வாடு இல்லையே. இந்த அடுப்பு வேற, இந்த அடுப்பை ஊதி ஊதியே என் ஆயுசு முடிஞ்சிரும் போல. ஒரு கேசடுப்பு ஈசடுப்பு வாங்கி கொடுத்தா அதுல எரிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கு. இந்த மனுஷன் காலை முச்சூட அடுப்பு எரிக்க விட்டு இனிய கொண்டுருவார் இருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், சோளம், பேபிக்கான் இருக்கு. இதுல 2 உருளைக்கிழங்கு போட்டாதான் இந்த குருமாக்கு நல்லா இருக்கும். ஐயோ, உருளைக்கிழங்கு வேற எடுக்க போகணுமா? எந்திரிக்கவும் உட்காரவும் தான் நேரம் சரியா இருக்கு. வேலை வாத்த வாடல. இடிலா நிம்மி, ஏ பிங்கு, ஏன் யார்கிட்ட இருக்கிய? வீட்டுக்குள்ள 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வாங்கட்டி. என்னம்மா ஏமா கத்திக்கிட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும்? ஆமா ஆமா, காலையில எந்திரிச்சதுல இருந்து பிள்ளைய வெட்டி முறிச்சிட்டாங்கல்ல, அவளுக்கு ஒரு வேலை சொன்னோன்னு பட்டுக்கிட்டு போயிடும். 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வாங்கட்டின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன டீம் போட்டு கடுப்பா இருக்கு? காலையில எந்திரிச்சதுல இருந்து டிவியை தானே பாத்துக்கிட்டு இருக்கிய. 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வாட்டி. மா டிவி பாத்துட்டு இருக்கேம்மா, நீ வந்து எடுத்துக்கம்மா. என்ன திமிரு! உட்கார்ந்த இடத்துல இருந்து அசையாம இருந்துகிட்டு காலையில எந்திரிச்சதுல இருந்து இந்த டிவி முன்னாடி தான் உட்கார்ந்துருக்காளுங்க. இந்த வந்தன் வையே டிவியை தூக்கி போட்டு உடச்சே போடுவேன். ஒழுங்கு மரியாதையா 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வாரியா இல்லையா? என்னம்மா இப்ப உங்களுக்கு பிரச்சனை? இந்த வீட்டுல நான் மட்டும் தான் இருக்கேனா? ஏன் பிங்கு இல்லையா? அவகிட்ட எந்த வேலையுமே சொல்ல மாட்டீங்களா? நான் கொஞ்ச நேரம் டிவி முன்னாடி உட்கார்ந்தோட உடனே என்னையே தான் கத்திட்டே இருக்கீங்க. அவளை எந்த வேலையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன 30 நாள் பிள்ளையோ? அவளை சொல்லல என்ன சொல்லல என்னட்டி மாத்தி மாத்தி பழி சொல்லிக்கிட்டு தெரியுறியா? உனக்கு என்ன ஒரு வயசுக்கு அந்த பிள்ளைக்கு ஏன் ஒரு வேலை கேட்க மாட்டேன்? அப்புறம் எதுக்கிட்டி பொம்பளை பிள்ளைன்னு இருக்கிய? ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா செய்யறதில்ல. 24 மணி நேரமும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு டிவியவே பார்த்துக்கிட்டு இருந்தா நிறைஞ்சிர மாட்டே. இப்ப 10 மணிக்கு உங்க அப்பா வந்து சாப்பாடு கேட்பாரு. எப்படி சாப்பாடு கொடுக்கறது? இந்த ஊர்ல உள்ளவ எல்லாரும் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டா போகி பண்டிகை. அதுவுமா வீடு நாரி போய் கிடக்கு, ஒரு வேலை பார்க்கல. இப்படி ஆடிக்கிட்டு தெரியல என்னட்டி? காலையில எந்திரிச்சதுல இருந்து என்னைய மட்டும்தான் அதை பாரு இதை பாருன்னு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கிய. பிங்கு மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறிய. அவ மட்டும் கேட்டா சின்ன பிள்ளைன்னு அவளை மட்டும் எதுவுமே சொல்றது இல்ல. இன்னைக்கு அப்பா வரட்டும், உன்னை நான் சொல்லி கொடுப்பேன். நான் பெத்த 2க்கு மட்டும் கண்ணீர் எங்க இருந்தது ஆத்தா ஊருமோ தெரியல. வாயை திறக்க விடுறாளுகள்ல உடனே கண்ணீரை தாரதாரையா வடிச்சுக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடாளுங்க. இந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்ய போறேன்னா போ. என்னடி இவளுக இப்ப அடிச்சனா புடிச்சனா என்ன செஞ்சேன்? ஒரு குரலை வசதி பேசினதையே இந்த குட்டியினால தாங்க முடியலையே. நாளைக்கு மாமியா மார்கள்ட்ட போய் ஏச்சும் பேச்சும் வாங்கிக்கிட்டு இவளுகெல்லாம் என்னென்ன குடும்பம் நடத்தி காலம் தள்ள போற ஆளுகளை தெரியல போ. என்னது இது? காட்டருமா உருமுனது கணக்கு ஒரு சத்தம் கேக்குது. எருமை எருமை காட்டெருமை. காட்டெருமையிலையும் சேர்க்க முடியாது, வீட்டெருமையிலையும் சேர்க்க முடியாது. 2லையும் மிக்ஸ் ஆன வினோதமான உயிரினம் இது. எப்படி மல்லா ஆக்கப்படுத்திருக்குவாரு. போகி பண்டிகை அதுவுமா ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் வீடு வாச தொடச்சு பாய் வரி அலசி போட்டு போர்வ துணிமணி துவச்சு போட்டு எப்படி இருக்காளுக. எருமை மாடு 9 மணி வரைக்கும் எப்படி வெயில் அடிக்கிற வரைக்கும் படுத்திருக்குவாரு. பொம்பளைய பாரு பொம்பளைய, இவெல்லாம் ஒரு பொம்பளை. ஆஹா ஆஹா ஆஹா, காஷ்மீர்ல இருக்கிறது ஒரு குளுகுளுந்தாயா இருக்குது. பனி துளிகள் அப்படியே மலை சாரல் போல என் மூஞ்சியில் அப்படியே பரவுது. ஆஹா ஆஹா, என்ன இனிமையான காஷ்மீர். காஷ்மீர்னா இப்படியல்லவா இருக்கணும். என்னது காஷ்மீர்ல இருக்கியா? மூதேவி கனவு கண்டுகிட்டு உளருது. காஷ்மீர்ல பனி துளி மேல பரவலட்டி நான் எச்சி துப்புறதுதான் உன் மூஞ்சி உரம் பரவி கிடக்கு. என்ன இனிமையான குரல். யாருது அங்கே? என் காதல் தேவதையா? போனது நெஞ்சம் என் வாலிப சோதனையா? பத்தியா கனவு கண்டுட்டு காலு எங்க வரைக்கும் போகுது பத்தியா? எட்டி நெடுவாளி, கனவு கண்டுட்டு பைத்திய மாதிரி பாடிக்கிட்டு கிடக்காம எந்திரிட்டி மணி 9 ஆச்சு. என்னைய ஒரே மிதியா மிதிச்சு தள்ளிட்டாலே நான் என்ன செய்வேன்? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீட்டு போய் சேர மாட்டா. எடி நடுவாளி, வேணுக்கும் நேரம் என்னைய மிதிச்சு தள்ளிவிட்டு பாட்டு வேற. என்னது சத்தம்? சேவல் கூவிருச்சோ? பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ள? அப்பாடா, இன்னைக்கு போகி பண்டிகை வேற. கால ஆழத்துல எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்கணும்.
அத்தை அத்தை, என்ன இப்படி காலையிலேயே பைத்தியம் கணக்கா கீழே விழுந்து கிடக்குறீல? என்ன காலையிலேயே நெடுவாளிட்டு ஆசீர்வாதம் வாங்க வந்தாச்சா? எப்போதுமே என் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குத்த. நாளும் கிழமையும் ஆயிட்டா போதுமே, ஒரு நல்ல நாள் பெருநாள் வர விடுக மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் நெடுவாளியே ஆசீர்வாதம் பண்ணு, நெடுவாளியே ஆசீர்வாதம் பண்ணுன்னு பெட்டுக்கு காலுக்கு கீழேயே வந்து உட்கார்றதே உங்க பொழப்பா போச்சு போங்க. என் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கு இருக்கும் தான், கவலைப்படாதீங்க. ஏட்டி பைத்தியம், நீ ஒரு ஆளு வாங்கிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு 9 மணிக்கு உன் காலடியில வந்து நிக்கிறாங்களக்க. அவங்க முகரை அவங்களையும் பாரு. அப்புறம் எதுக்கு இப்படி நான் எந்திரிச்சோன்னே என் காலில் வந்து விழுகிறது மாதிரி காலுக்கடியில் உட்காந்துருக்கியா? ஏட்டி லூசு பிடிச்சவளே, ஊர்ல உள்ளவெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு தெரியாளுகளே, எந்திரிச்சு வேலையை பாருட்டி 9 மணி வரைக்கும் படுத்திருக்கியேன்னு எழுப்ப வந்தவளை எட்டி ஒரே மிதியா மிதிச்சு தள்ளிப்புட்டு, இதுல நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டோம்னு பாட்டு வேற பாடிப்புட்டு இப்ப எந்திரிச்சு ஆசீர்வாதம் பண்றீங்களா? ஆசீர்வாதம் என்ன அது, மணி 9 ஆயிருச்சா? ஓ மை காடு! ஐயோ, எல்லாரும் வேலை பார்த்து முடிச்சிருப்பாளுகளே, நான் இன்னும் வேலை பார்க்கலையே, நான் என்ன செய்வேன்? ஐயோ அவி வரப்பா, தெரிஞ்சேதேன் போகையில ஒரு குத்தும் வரையில ஒரு குத்துமா குத்திக்கிட்டு இருக்கா. இருக்குட்டி, உனக்கு ஒரு நாளைக்கு இரு. எத்த என்ன அங்கனையே உட்காந்துருக்கிய? வாசலுக்கு சாணி கரைச்சு போடணும், போய் சாணி எழுதிட்டு வாங்க. 9 மணிக்கு எந்திரிச்சு சாணிய கரைச்சு உன் வாயில ஊத்தி கட்டி வாச தெளிக்கிற ஆளா வாச. அத்த, நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கிய. அடியே வீணா போனவளே, உன் காதுல விழுகணும் தாண்டி பேசுறேன். ஊதால 2, சிகப்புல 2, மஞ்சள்ல 2, பச்சையில 2. நல்ல வேலை, எல்லாத்துலயும் 2 கலர் வாங்கியாச்சு. நாளைக்கு நல்ல பெரிய கோலமா போட்டு அசத்தி புறணும். நைந்தரா ஏட்டி, நைந்தரா ரேணு, இங்க வாங்கட்டி. ஏனுங்கக்கா கூப்பிட்டீங்களா? இங்கேட்டி நைந்தரா, நீனும் பாப்பாவும் சேர்ந்து இந்த கோலமாவெல்லாம் நல்ல சின்ன சின்ன டப்பாவா தயார் பண்ணி அதில் கொட்டி வெயில்ல காய வச்சு எடுத்து வைங்க. அப்புறம் வந்து நல்ல யூடியூப்ல நல்ல பெரிய பொங்கப்பான கோலம் ஒன்று பார்த்து நல்ல நோட்டில் போட்டு வச்சுக்கோங்கட்டி. நாளை காலையில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கோலம் போட்டு கலர் அடிக்கணும், சரியா? போமா, எனக்கே இன்னைக்கு தான் லீவ் விட்டுருக்காங்க. நான் பிங்கு கூடவும் கவின் கூடவும் போய் விளையாட போறேன். போ. வெள்ளக்கமத்தை எடுத்துன்னு வை, கரண்ட கால வெட்டியே போடுவேன். ஒழுங்கு மரியாதையா வீட்டில் உள்ள வேலையை பாரு. அம்மா, இன்னைக்கு நாம லீவ் விட்டுருக்காங்க. கவின் காலையிலே வந்து விளையாட கூப்பிட்டாமா. நான் போறேம்மா, ப்ளீஸ்மா, சித்திய வேலை பார்க்க சொல்லுமா. ஏனுங்கக்கா, அவ தான் சொல்றாள்ல, சின்ன பிள்ளை தானே, அவ போய் விளையாடட்டும், நான் மற்ற வேலையெல்லாம் பாத்துக்கிறேனுங்க. இங்கே நைந்தரா, நீ எல்லா வேலையும் பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ ஒரு வேலையும் பார்க்காம ஏச்சு நோட்டிக்கிட்டு இந்த ஆம்பளை பிள்ளைகளோட சேர்ந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே தெரியவா. 10 வயசு ஆயிருச்சு, வீட்டுல உள்ள வேலை பார்க்க தெரியாது, இன்னும் ஒரு காப்பி கூட போட தெரியல. திண்ட தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறா. தட்டை கழுவி போட்டு அங்கனையே வச்சுட்டு எந்திரிச்சு போறா. அவளுக்கு நான் எடுத்து தட்டை கழுவிக்கிட்டு இருக்கேன். இப்படியே அவளை விட்டோம்னா சரிப்பட்டு வரமாட்டா. அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீனு வேலையை பாரு, சரியா? சித்தி, காலையிலேயே கவின பிங்கு எல்லாம் கோழி குண்டு பம்பரம் எல்லாம் வச்சுட்டு என்ன விளையாட கூப்பிட்டாங்க சித்தி. ப்ளீஸ் சித்தி, நான் விளையாட போறேன் சித்தி. ஏனுங்கக்கா, அவ சின்ன பிள்ளை தானே, அவ தான் இவ்வளவு தூரம் சொல்றல்ல, கோலமாவு தானே காய வைக்கணும், என்கிட்ட கொடுங்க, நான் காய வைக்கிறேன். எடி ரேணு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுல ஓடுறிய என்ன? நீ மட்டும் போனேன்னு வச்சுக்க, 4 பிள்ளைய நிக்கையில விளையாடும் போதே உன்னைய கம்பு எடுத்துட்டு வந்து அடிச்சே கூட்டிட்டு வருவேன். ஒழுங்கு மரியாதையா வந்துரு. விளையாட போகல, கொடுங்க, நானே எல்லா வேலையும் பாக்குறேன். அழகா கோலட்டப்பாலாம் எடுத்துட்டு வந்து சிந்தாம செதறாம கொட்டி காய வைக்கணும், சரியா? எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை போய் பாருங்க. எது பேசுனா கொமட பிடிச்சு கிள்ளி போடுவேன், கிள்ளி. நைந்தரா, அவ கோலமாவெல்லாம் கொட்டி காய வைக்கிட்டேன். மாமா, அக்கா அந்த போர்வை தலாணி வரையெல்லாம் துவச்சு போடுறேன், நீ வந்து அலசி காய போடுமா? சரிங்கக்கா, அந்த வாரினுங்க. லீவ் அன்னைக்கு கூட விளையாடவே விட மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்ல ஏதாவது ஒரு விசேஷம் வந்துட்டா இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். என்ன இங்க சத்தம்? கோலமாவு காய வச்சிட்டியா இல்லையா? வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஐயோ, கோலமாவு எல்லாமே கீழே கொட்டிருச்சு. அம்மா வந்தா வேற அடிப்பாங்களே, நான் என்ன செய்வேன்? ஏடி வனசா வேணா, அம்மா எங்கம்மா? ஆளையே காணா. அம்மாவும் சித்தியும் கொல்லைக்கு துணி துவைக்க போயிருக்காங்கப்பா. ஐயோ, என்னம்மா இது? கோலமாவு அப்புறம் இப்படி கொட்டி நாசம் பண்ணி வச்சிருக்க? அப்பா, அம்மா காய வைக்க சொல்லிட்டு போச்சா, நான் கொட்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டேன்ப்பா. அம்மா வந்தா என்னைய அடி பின்னிருப்பா. சரிம்மா, அழுகாத. அப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், சரியா? எல்லாத்தையும் அள்ளி சூப்பரா அடிக்க வச்சிட்டீங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. லவ் யூ பா. பை பா. நான் விளையாட போறேன்ப்பா. ஜனக்கு. இந்த புள்ளைய பூரா அம்மானா என்ன அரளுதுக, அப்படி மிரட்டி வச்சிருக்காளுக வீட்டு பொம்பளைய. நம்மளும் தான் பயப்படுறோம், என்ன செய்யறது? ஏங்க மாமா, நிம்மி, பிங்கு,
ஏன் வாங்கட்டி நேரம் ஆயிடுச்சு. என்னட்டி அன்னைக்கிலே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா என்ன? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுட்டே. வீடு வாசல்லாம் தொடச்சி விளக்கு கிழக்கெல்லாம் விளக்கி சந்தன பொட்டெல்லாம் வச்சுட்டேன். பொங்கப்பூ மட்டும் காலையில வாங்கி கட்டணும்ட்டே. சரிட்டி சரிட்டி. பொங்கப்பூ மஞ்ச கொத்தும் காலையில எனக்குள்ள வண்டிக்காரன் கொண்டுட்டு வருவேன். அதுல 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிறலாம். ஆமாட்ட ஆமாட்ட, அதுல வாங்கிக்கிறலாம். நம்ம வீட்டு வாசல்ல தான் போகி கொண்டாடலான்னு இருக்கிறோம். இந்த மனசா நெடுவாளி இந்த மடவனா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு தான் வாரம் சொல்லியிருக்காளுங்க. அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பழைய துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு. இந்த நெடுவாளி சத்தம் வெளியில கேக்குதுட்ட. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். போங்க போங்க, போய் எல்லாரும் நல்லபடியா போகி திருநாள் கொண்டாடுங்க. வீடியோ பாக்குறவங்களுக்கும் இந்த அப்பத்தாவோட சார்வா போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்ன அன்னைக்கிலேக்கா பேசாம நிக்கிறேன். போகி திருநாள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு நல்ல பாட்டை எடுத்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. அடியில பொங்கலுக்குனாலும் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல்னு சொல்லலாம். போகிக்கு என்னன்னு சொல்றது? போகிய பொங்கல் போகிய பொங்கல்னு சொல்லுவோமா? அட உனக்கு தெரியாத பாட்டாக்கா, என்னத்தையே ஒரு பாட்டை எடுத்து விடு. தை பிறக்கும் நாளை விடியும் நல்ல வேலை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள் தான். அவ்வளவுதான் இந்த அன்னைக்கிலேக்கா சூப்பரா படிச்சுல. வீடியோ பாக்குற மக்கள் எல்லாருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டு விடுங்க. எங்களை கொஞ்சம் ஊக்குவிக்கிறது மாதிரி இருக்கும்ல. சரி, எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.